நேயர்கள் கேட்க இருப்பது சட்டப்பேரவையில் இன்று. புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த தொகுப்பு. எழுதியவர் பத்திரிகையாளர் திருமதி ஆனந்தி சுந்தரபாண்டியன். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி இன்று காலை 9:38 மணிக்கு கூடியது. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாட் செயின் என்ற திருக்குறளை வாசித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் பேரவையை தொடக்கி வைத்தார். பேரவை தொடங்கியவுடன் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டன. முதலில் மறைந்த போப் பிரான்சிஸுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. அதில் 2013ஆம் ஆண்டு முதல் கத்தோலிக்க திருச்சபையின் 266வது போப்பாக இருந்த போப் பிரான்சிஸ் லத்தீன் அமெரிக்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப் என்றும் முதன்முறையாக அமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்த போப் எனவும் தெரிவித்தார். மேலும் எளிமையான வாழ்க்கை முறை மற்றும் ஏழைகளுக்கு உதவுவதில் போப் பெயர் பெற்றவர் என்றும் புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன் குறித்த இரங்கல் குறிப்பை சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் வாசித்தார். அப்போது ஆலப்புழாவில் 1923ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பிறந்த அச்சுதானந்தன் 2016 முதல் 2021 வரை கேரளாவில் நிர்வாக சீர்திருத்த தலைவராக பணியாற்றியதையும் 2016 முதல் 2021 வரை மாநில அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக அவர் பணியாற்றியதையும் சுட்டிக்காட்டினார். கேரள சட்டப்பேரவையில் நீண்ட காலம் எதிர்க்கட்சி தலைவராக அவர் பணியாற்றியதையும் நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், புதுச்சேரியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவலோகநாதன், நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசன் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. தொடர்ந்து உறுப்பினர்கள் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு CP ராதாகிருஷ்ணனுக்கு சபையில் வாழ்த்துரை வாசிக்க தொடங்கினார். அப்போது சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு என்கிற குப்புசாமி எழுந்து சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தி மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து பேசினார். சட்டப்பேரவைத் தலைவர் அவரை அமரும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது எழுந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா, மக்கள் தங்களது பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் பேசுவார்கள் என எதிர்பார்க்கின்றனர். எனவே பேரவையை 10 நாட்கள் நடத்த வேண்டும் என்றார். மேலும் கடந்த சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்கள் எதையும் நிறைவேற்றவில்லை. எனவே இது குறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும். எனவே பேரவையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவரை அமருமாறு அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடத்தப்படும் என கூறினால்தான் அமருவோம் என்றார். மேலும் குறைந்தது 5 நாட்களாவது நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் கலந்து ஆலோசித்துவிட்டு கூறுவதாக தெரிவித்தார். இதற்கிடையே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுமாறு கேட்டு ஒருமையில் பேசினார். இதனால் அவரது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. உடனே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு பேரவைத் தலைவர் இருக்கைக்கு எதிரில் சென்று மக்கள் பிரச்சனைகளை பேசாதது குறித்து கேட்டார். அதற்குள் எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா, திமுக உறுப்பினர்கள் திரு நாஜிம், திரு அனிபால் கென்னடி, திரு செந்தில்குமார், திரு சம்பத், திரு நாக தியாகராஜன், காங்கிரஸ் உறுப்பினர் திரு வைத்தியநாதன், திரு ரமேஷ் பரம்பத் ஆகியோர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வத்தின் இருக்கை முன்பாக சென்று தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர்கள் அனைவரும் பேரவைத் தலைவரை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். இதனையடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தர்ணாவில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றுமாறு சட்டப்பேரவை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். பேரவை காவலர்கள் எதிர்க்கட்சி தலைவர் திரு சிவா, திமுக உறுப்பினர் திரு செந்தில்குமார் ஆகியோரை குண்டு கட்டாக தூக்கிச் சென்று வெளியேற்றினர். மற்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு பேசிய பேச்சுக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்குமாறு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் உத்தரவிட்டார். வெளியேற்றப்பட்ட உறுப்பினர்கள் சட்டப்பேரவையின் மைய மண்டபத்திற்கு வெளியில் கண்டன கோஷங்களை எழுப்பியபடி தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் குடியரசு துணைத் தலைவர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு பேரவையில் பாராட்டு தெரிவித்து பேசினார். அப்போது திரு CP ராதாகிருஷ்ணன் மேற்கொண்ட பணிகள், ரத யாத்திரை, மக்கள் பணி குறித்து விளக்கினார். மேலும் அவர் இதுவரை வகித்து வந்த பதவிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சரக்கு மற்றும் சேவை வரி திருத்தம், நகராட்சி, கிராமம், கொம்யூன் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள், நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட திருத்தம், வணிகம் செய்வதை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்ட முன்வரைவு உள்ளிட்டவை அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. மேலும் சேவை வழங்கல் சட்டத்தில் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு
நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஜிஎஸ்டி திருத்தங்களை வரவேற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சாமானிய மக்களின் மீதான வரி சுமையை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை மேலும் ஊக்குவிப்பதற்காகவும் ஜிஎஸ்டியை எளிமையாக்கவும் நியாயமாகவும் ஆக்க பிரதமர் எடுத்த முடிவை அவை ஏற்றுக்கொண்டு ஆதரிப்பதாகவும், மத்திய நிதியமைச்சர் அறிவித்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மூலம் இம்மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் மேற்கொள்ளப்பட்ட பெரும் வரி குறைப்பு சாமானியர்கள், விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், நடுத்தர வர்க்கத்தினர், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வெகுவாக பயனளிக்கும் என்றும், இந்த சீர்திருத்தங்கள் சிறு வணிகர்கள் உள்பட அனைவருக்கும் வணிகம் செய்வதை எளிதாக்கும் என்றார். மேலும் விவசாய இயந்திரங்கள் மற்றும் நீர்ப்பாசன உபகரணங்களுக்கான வரி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றார். இந்த சீர்திருத்தம் நிலையான வருவாய் வளர்ச்சி மூலம் மாநிலங்களை வலுப்படுத்தும் அதே நேரத்தில் அனைத்து குடும்பங்கள், விவசாயிகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு நேரடியாக பயனளிக்கும் என்பதனை இந்த அவை கருத்தில் கொண்டு பாராட்டுவதாக தெரிவித்தார். ஜிஎஸ்டி நடைமுறைகளை எளிதாக்குவதன் மூலமும் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை சீரமைப்பது மற்றும் வரி விகிதங்களை குறைப்பதன் மூலம் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தம் அனைத்தும் குடிமக்களுக்கும் வணிகத்திற்கும் ஏற்றதாக அமையும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டு பேரவையை காலவரையின்றி ஒத்திவைப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அறிவித்தார். காலை 9:38 மணிக்கு துவங்கிய பேரவை கூட்டம் 10:20 மணிக்கு நிறைவடைந்தது. இன்று கூடிய சட்டப்பேரவை கூட்டம் வெறும் 42 நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்கள் இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த தொகுப்பு. எழுதியவர் பத்திரிகையாளர் திருமதி ஆனந்தி சுந்தரபாண்டியன். வாசித்தவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.